அனைவருக்கும் இனிய நமஸ்காரம். வழக்கு ஒரு பிரச்சனை, ஒரு விஷயத்தில் ஒரு வழக்கோ ஒரு பிரச்சனையோ ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு கிரக ரீதியான அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஒரு உதாரணத்துக்கு திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு பிரச்சனை வந்துடும், ஒரு வழக்கு வந்துடும், ஒரு சண்டை சச்சரவுகள் வந்துடும் அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஒரு நெகட்டிவான விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அதில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் அதை தவிர்த்து கொள்ளக்கூடிய அமைப்பும், அதற்கு ஏற்ற ஜாதகங்களை இணைச்சி அதை தவிர்த்து கொள்ளக்கூடிய அமைப்பையும் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்காக இந்த அமைப்பு. அதில் மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் புதன் இந்த 12 வீடுகளில் எங்கே இணைஞ்சிருந்தாலும், இப்போ இந்த வீட்டில் சுக்கிரன் புதன் அப்படிங்கிறது இணைஞ்சிருந்துச்சு அப்படின்னாக்கா, ஒரு உதாரணத்துக்கு இந்த லக்னத்துக்கு உதாரணத்துக்கு இங்கே போட்டிருப்போம், இந்த ரிஷபத்திலேயோ இங்கேயோ 12 வீடுகளில் எங்கே வேணாலும் இருக்கலாம். அப்போது இந்த மேச லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிரனும் புதனும் இணை பெற்று இருந்துச்சு அப்படின்னாலே அவர்களுக்கு திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு வழக்கு உண்டு. அல்லது சார் 2 பேர் சேர்ந்து கூட்டாக ஒரு தொழில் பண்ணோம் அப்படின்னாக்கா அதில் பிரச்சனை ஏற்பட்டு ஒரு வழக்கு நடந்துட்டு இருக்குது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இவர்களுக்கு கட்டாயம் உண்டு. பொதுவாகவே மேச லக்னத்துக்கு சுக்கிரன் புதன் காம்பினேஷன் இந்த மிதுன ராசியிலேயே இருந்துச்சு அப்படின்னாக்கா கட்டாயம் இருதார தோஷத்தை செய்யக்கூடிய அமைப்பு என்பது பெரும்பாலான நபர்களுக்கு உண்டு. அதனால் நீங்கள் கவனமாக இந்த மேச லக்ன நபர்கள் இந்த சுக்கிரன் புதன் சேர்க்கை இருந்துச்சுனாக்கா கூட்டாளிகளுடனோ அல்லது ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தாக்கா திருமண வகையில் ஒரு மனைவியோட சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு என்பதோ உண்டு. தாய்மாமன் வகையிலையும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அடுத்தது ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் சந்திரன் இந்த ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் சந்திரன் ஏதாவது ஒரு வீட்டில், ஒரு உதாரணத்துக்கு இங்கே இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, இங்கே இருக்கலாம் அல்லது இங்கே இருக்கலாம், இங்கே கூட இருக்கலாம் அல்லது இங்கே இருக்கலாம், 12 கட்டங்களில் எங்கே வேணாலும் இருக்கலாம். உதாரணத்துக்கு இங்கே போடுறோம், இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா எந்த கட்டத்தில் இந்த கட்டத்தில் இருந்தாதான் அப்படிங்கிறத நம்ம நினச்சிப்போம். அப்படி இல்லை, 12 பாவங்களில் எந்த பாவங்களில் இவர்களுக்கு செவ்வாய் சந்திரன் சேர்க்கை இருந்தால், பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் செவ்வாயும் சந்திரனும் சேர்க்கை இருந்துச்சுனாக்கா அவங்க வாங்கக்கூடிய நிலம் சார்ந்த விஷயங்கள்ல, வாங்கக்கூடிய முதல் வண்டி வாகனத்தில், வாங்கக்கூடிய ஒரு வீடு வகையில், அதுலேயும் முக்கியமாக விவசாய பூமி சம்பந்தப்பட்டது வாங்கினாலோ அல்லது இடம் சார்ந்த விஷயங்கள் வாங்கினாலோ இவர்கள் அதில் ஒரு இழப்பை பிரச்சனையை சந்திக்கக்கூடிய அமைப்புங்கிறது பொதுவாக எந்த லக்னமாக இருந்தாலும் உண்டு. அதில் இந்த ரிஷப லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் செவ்வாய் சந்திரன் இணைவு இந்த 12 கட்டங்களில் எங்கே இருந்தாலும் அவர்களுக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் வழக்கு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அதில் கவனமாக இருக்கணும் ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மிதுன லக்னம். மிதுன லக்னத்திற்கு குரு சூரியன் இணைவு. குரு சூரியன் இணைவு இங்க இருக்கலாம் அல்லது இங்க கூட இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம். இந்த குரு சூரியன் இணைவு இந்த மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு சூரியன் இணைவு இருந்தாலும் அவர்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல, கூட்டாளிகள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பார்ட்னர்ஷிப் டீடு போட்டு பண்ணிட்டு இருக்கோம் சார் அப்படின்னாக்கா அதை கரெக்டாக நீங்கள் பார்த்து தான் பண்ணணும். இவர்களுக்கு இந்த இணைவு இருந்துச்சு அப்படின்னாக்கா ஒரு கௌரவ பிரச்சனையினால கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரக்கூடிய அமைப்பு, டவுரி சம்பந்தப்பட்டது, ஆபரணம் இதை போடுங்க அதை போடுங்கன்னு கேட்டதுனாலையோ, இல்லை அந்த ஆபரணத்தை இவர் ஏதாச்சும் கேட்குறாரு அப்படிங்கிறதுனாலையோ, ஏதோ ஒரு கௌரவ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால்
இவர்களுக்கு திருமண சம்பந்தப்பட்ட வழக்குகள் பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு வந்து உண்டு. இப்போ மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த குரு சூரியன் இணைவு எந்த இடத்துல இருந்தாலும் திருமணம் ஆகாதவங்களா இருந்தீங்கன்னா கரெக்டாக கிரக ரீதியான பொருத்தங்கள் பார்த்து இந்த தோஷத்தை செயல்படுத்தாமல் இருக்கக்கூடிய கிரக அமைப்பை பெற்ற ஒரு பெண்ணை இணைத்தால்தான் இந்த மிதுன லக்ன ஜாதகருக்கு இந்த குரு சூரியன் நினைவு இருந்தால் திருமண வாழ்க்கை பிரச்சனை இல்லாமல் போகும். இல்லாமல் நீங்கள் வெறும் நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் பார்த்து நீங்கள் வந்து பொருத்தம் போட்டு திருமணம் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா கட்டாயம் இந்த மிதுன லக்னத்துக்கு குரு சூரியன் 12 கட்டங்களில் எங்கே இணைந்திருந்தாலும் அவர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில், பார்ட்னர்ஷிப் சார்ந்த விஷயங்களில், தொழில் கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இந்த மிதுன லக்னத்துக்கு இந்த குரு சூரியன் இணைவு அப்படிங்கிறது மாமனாராலேயோ மாமியாராலேயோ சில அந்த பிரிவினைக்கு அவர்களும் தூபம் போட்டு விடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து வந்துடும். கடக லக்னம், கடக லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உதாரணத்துக்கு சனி பகவான் இங்க இருக்காரு, புதன் இங்க இருக்கு அப்படின்னா இந்த கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனி இங்கிருந்து புதன் இங்க இருந்தா புதனுக்கு 7ல் சனி பகவானோ அல்லது சனி பகவானுக்கு 7ல் புதன் பகவானோ இருந்தால் அல்லது சனி புதன் சேர்க்கை இருந்தால், ஒரு உதாரணத்துக்கு சனி பகவான் இங்க இருக்காரு, இங்க இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இதுவும் இந்த கடக லக்னக்காரர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல தோஷம் பண்ணும். பொதுவா இந்த கடக லக்னத்துக்கு புதன் இங்க இருந்தாவே மாங்கல்யம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு தொந்தரவை கொடுக்கக்கூடிய அமைப்பு, ஆயுள் குற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, அதுவும் இந்த புதனும் சனியும் இப்படி ஒன்றுக்கொன்று 7ஆக இருக்கக்கூடிய கடக லக்ன நபர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் சில அசௌகரியங்களை அனுபவிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது கட்டாயம் உண்டு. அதுக்கடுத்து சிம்ம லக்னம், சிம்ம லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா 12 கட்டங்கள்ல எங்கேயோ ஒன்று சனி பகவானும் சுக்கிர பகவானும் இணைவு பட்டுட்டா போதும். சனி சுக்கிரன் இணைவு இருந்துருச்சுனாக்கா இவர்களுக்கு நல்ல வேலைக்கு போகக்கூடிய, வருமானம் ஈட்டக்கூடிய, வாழ்க்கை துணை அமையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. ஆனாலும் அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு வழக்கை சந்திக்கக்கூடிய அமைப்பு. சார், திருமணம் நடக்கும்போது ஸ்டேஷனுக்கு போய் திருமணம் நடந்துச்சு, இல்லை திருமணத்துல ஒரு வழக்கை சந்தித்தேன், திருமணத்துல ஒரு பிரச்சனையை சந்தித்தேன், தொழில வந்து ஒரு கூட்டாளியோட சேர்ந்து செஞ்சேன், அது வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது சிம்ம லக்னத்துக்கு இந்த சனி சுக்கிரன் இணைவு எந்த இடத்துல இருந்தாலும் அவர்களுக்கு திருமண வழியில் அல்லது பொதுவாகவே இந்த கடக லக்னக்காரர்களும் இந்த சிம்ம லக்னக்காரர்களுக்கும் திருமண வழியில சும்மாவே பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் பெரும்பாலும் உண்டு. அப்போ இந்த சிம்ம லக்னத்துக்கு சுக்கிரன் இங்க இருக்கு, சனி பகவான் இங்க இருக்கிறார், இந்த அமைப்புல இருந்தாலும் உங்களுக்கு வந்து பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. பொதுவா சிம்ம லக்னத்துக்கு இந்த சனி பகவான்லாம் விட்டுருங்க, வெறும் இந்த லக்னத்துக்கு இங்க சிம்ம லக்னமா இருந்து கன்னிராசியில சுக்கிரன் இருந்தாலே திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த சிம்ம லக்னத்துக்கு உண்டு. அதுல கவனமா இருக்கணும். அடுத்தது கன்னி லக்னம். கன்னி லக்னத்திற்கு பொறுத்த வரைக்கும் குரு செவ்வாய் சேர்க்கை அல்லது பார்வை. இப்போ குரு இங்க இருக்காரு, செவ்வாய் இங்க இருக்கு, ஒண்ணுக்கு ஒண்ணு பார்க்குது, அல்லது குரு பகவான் இங்க இருக்காரு, செவ்வாய் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல, அல்லது குரு இங்க இருக்கக்கூடிய மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் இருந்தாலும் நீங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த கன்னி லக்ன நபர்கள் கவனத்துடன் இருந்து கொள்ள வேண்டியது அவசியம்.
துலா லக்னம். துலா லக்னத்துக்கும் இந்த கன்னி லக்னத்துக்கும் அதே அமைப்பு தான். நம்ம சொன்ன மாதிரி அந்த குரு செவ்வாய் இணைவு அல்லது செவ்வாய் இங்கிருந்து குரு இங்க இருக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தாலும் இந்த கன்னி லக்னத்துக்கும் துலா லக்னத்துக்கும் இந்த குரு செவ்வாய் இணைவு இருந்தாலும், குரு செவ்வாய் ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டாலும் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல வழக்கு வரப்போகுது, திருமண டைம்ல பிரச்சனை ஏற்பட போகிறது, திருமணமே பிரச்சனையா நடக்க போகிறது அப்படிங்கிறத சுட்டி காட்டக்கூடிய அமைப்பு. அதுக்கு அடுத்தது விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா சனி பகவானும் சுக்கிர பகவானும் எந்த வீட்லயும் இணைஞ்சிருக்க கூடாது. எப்படி இருக்குதுன்னா, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி வேலைக்கு போகக்கூடிய வாழ்க்கை துணை அமையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. ஆனா கூட்டாளியோட ஒரு ஏமாற்றமோ அல்லது வாழ்க்கை துணையால ஒரு ஏமாற்றமோ அதனால ஒரு வழக்கையோ சந்திக்கக்கூடிய அமைப்பு இந்த விருச்சிக லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு கட்டாயம் உண்டு. பொதுவா இந்த விருச்சிக லக்னக்காரர்களுக்கு இந்த லக்னம் அனுசத்துல நின்னாலே, லக்னம் இந்த அனுசத்துல நின்னாலே இவர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல சில அசௌகரியங்கள், தாலி பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த லக்ன அனுசத்துல இருந்துச்சுன்னா அதுக்கு பரிகாரம் இருக்குது. திருமணம் வந்து சில அமைப்புல செய்யறது, இந்த மாதிரி கிரக நிலைகள் இருந்துச்சுன்னா அதுக்கு முதல் பரிகாரம் இந்த மாதிரி சனி சுக்கிரன் சேர்க்கை, இந்த கிரக இணைவுல பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னாக்கா இணைக்கக்கூடிய ஜாதகத்தை கரெக்டாக இணைக்கணும். அல்லது ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு தான் பரிகாரம். இந்த திருமணம் ஆகாத நபர்களுக்கு முதல்ல பொருத்தம் போடுறப்பயே கரெக்டாக பார்த்து நீங்கள் அவசரப்படாமல், இப்போ திருமணம் ஆனால் போதுன்னு அவசரப்பட்டு பண்ணாமல் நீங்கள் அதை கரெக்டாக கிரக ரீதியாக இந்த தோஷத்தை வேலை செய்ய விடாத ஒரு பொருத்தத்தை போட்டிங்கன்னாவே அது சரியாக போயிடும். அடுத்தது தனுசு லக்னம். தனுசு லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் இங்க இருக்காரு, புதன் இங்க இருக்காரு. இந்த அமைப்புல இருந்துச்சுன்னா கட்டாயம் திருமண டைம்ல ஒரு வழக்கு சந்திக்கக்கூடிய அமைப்போ, திருமணம் அப்படிங்கிறது பிரச்சனையில போய் முடியக்கூடிய அமைப்போ அப்படிங்கிறது உண்டு. இந்த புதனை விட்டுருங்க. இந்த தனுசு லக்னத்துக்கு சனி பகவான் இங்க இருந்தாலே, தனுசு லக்னமாகி சனி மகரத்துல இருந்தாலே அவர்களுக்கு திருமண டைம்ல தேவையில்லாத அவமானங்கள், அது பொருளாதார ரீதியிலோ அல்லது தேவையில்லாத ஒரு பிரச்சனையோ சந்திக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த தனுசு லக்னத்துக்கு சனி பகவான் இங்க மகரத்துல இருந்தாலே கட்டாயம் நடக்கும். அடுத்து மகர லக்னம். மகர லக்னத்துக்கு குரு சந்திரன் இணைவு. குருவும் சந்திரனும் 12 வீடுகள்ல எங்க இருந்தாலும் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல சில அசௌகரியங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கட்டாயம் ஏற்படும். அதே போல இந்த குருச்சந்திரன் இணைவு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த குருச்சந்திர யோகம் அப்படின்னு நினைச்சிட்டு இல்லாம விபத்து சார்ந்த விஷயங்கள்ல குடும்பத்துல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது கட்டாய தேவை. அதுக்கடுத்து கும்பலக்னம். கும்பலக்னத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா செவ்வாவும் சூரியனும் எங்க இணைஞ்சிருந்தாலும் அல்லது ஒன்றை ஒன்று பார்த்திருந்தாலும், செவ்வாய் சூரியன் இப்படி இருக்குது அல்லது சூரியனும் செவ்வாயும் ஒரே கட்டத்தில் இருக்குது, அதுல முக்கியமா இந்த கும்பலக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசியில போய் சூரியன் நின்றுச்சுனாவே திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல இருதார யோகத்தை சொல்லும். அதோட இந்த செவ்வாயும் சேர்ந்துருச்சு அப்படின்னாக்கா திருமண விஷயங்கள்ல பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அமைப்பு, அல்லது செவ்வாய் இங்க இருக்குது சூரியன் அங்க இருக்குது அப்படின்னாலும் திருமண சார்ந்த விஷயங்கள்ல வழக்கு, கூட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வழக்கு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய அமைப்பை இது உறுதியாக சொல்லும். அதுக்கு அடுத்தது மீன லக்னம். மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் புதன் ஒரு இடத்துல சேர்ந்து இருக்கக்கூடிய தன்மைகள். சுக்கிரன் புதன் இப்படி ஒரே கட்டத்தில் இருந்துருச்சுன்னா இந்த 12 வீடுகளில் எங்க சுக்கிரன் புதன் இணைவு இருந்தாலும் அவர்களுக்கும்
கூட்டாளி வகையில் பிரச்சனையையும், முக்கியமாக திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல இருதார யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பதும், திருமணம் சார்ந்த விஷயங்களை வழக்குகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு என்பதும் இருப்பதால் பொறுமையா உங்க ஜாதகத்தை திருமணம் ஆகாத ஆணோ பெண்ணோ உங்கள் வீட்டில் இருந்தால் அவர்களுடைய ஜாதகத்தை எடுத்து வைத்து அவர்களுடைய லக்னம் என்பது லா அப்படின்னு போட்டிருப்போம். 12 லக்னங்களுக்கும் வரிசையா சொல்லியிருக்கிறோம். அந்த 12 லக்னங்களில் உங்களுடைய லக்னம் எங்க இருக்குதுன்னு பார்த்து அந்த லக்னத்துக்கு நாம சொன்ன கிரக இணைவுகளோ அந்த பார்வைகளோ இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்துச்சுனாக்கா அவசரப்பட்டு திருமணத்திற்கு முண்டி அடிக்காமல் கரெக்டான கிரக ரீதியான பொருத்தங்கள் பார்த்து நீங்க அந்த தோஷத்தை, இந்த திருமண தோஷத்தை சரி செய்து கொண்டு கரெக்டான திருமண நபரை ஜாதகத்தை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்யுங்கள். வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று வாழ்த்தி இந்த அளவில் இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன். விரைவில் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம். சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்தேன், உன் பற்றாமறையடியேன் போற்றும் பொருள்களாய் பெற்றமை துண்ணும் குலத்தில் பிறந்தேனே, குற்றை விலங்குகளை கொள்ளாமற் பொய்காட்டேன், இற்றை பறைகொள்வான் என்றுகான் கோவிந்தா, எற்றைக்கும் மேலில் பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றமே யாவோம் உமக்கே நாம் ஆட்செய்வோம், மற்றைனம் காமங்கள் மாற்றையலோ ரெம்பாவாய். ஸ்ரீ ராமராம ராமேதி ரமே ரமே மனோரமே கிருஷ்ணநாம துல்லியம் ராமநாம வரணனே. ஸ்ரீராம் ஜெயம். உத்தாலகர் மகரிஷிக்கு ஜெய். மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் என்றென்றும் நிறைகிறது. நன்றி, நமஸ்காரம்.